சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க கொடைக்கானல்ல அந்த கிராம மக்கள் வீட்டில் நைட்டு சேதுவும் தமிழும் தங்கி இருக்காங்க. அப்ப சேது தமிழ்கிட்ட மனசு விட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப சேது சொல்றாரு, ஏன் தமிழ், அப்ப நானும் காட்டுக்குள்ள போய் அந்த அபூர்வ பூவை எடுத்துட்டு வந்து காட்டுச்சியம்மனுக்கு வச்சு விளக்கேத்தி சாமி கும்பிட்டா அப்ப நமக்கும் பொம்பளை பிள்ளை தானே பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது கேட்கவும் இங்க தமிழ் இம்புட்டு ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்காரு. இவர்கிட்ட உண்மையை சொல்லிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்தா, எங்க நான் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்கிறாதீங்க, நீங்க இம்புட்டு ஆசை வச்சிருக்கீங்க புரியுது, ஒருவேளை நீங்க நினைச்ச மாதிரி நடக்கலைன்னா என்னங்க பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் கேட்கவும், ஏய் வாய் மூட மாட்டேன், எதுக்கு இப்படி அபசகுணமா பேசிக்கிட்டு இருக்க, உன்கிட்ட நான் இவ்வளவு நாள் எரிஞ்சுதான் விழுந்தேன், இப்பதான் நான் மனசு விட்டு பேசிக்கிட்டு இருக்கேன், இப்ப கூட பாரு அபசகுணமா பேசிக்கிட்டு இருக்க, உனக்குலாம் ஏண்டி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கோவப்பட்டு ரொம்ப மிரட்டி பேச ஆரம்பிச்சிடறாரு. உன்கிட்ட போய் நான் பேசினேன் பாரு, என்னைய சொல்லணும், ஒரு வார்த்தைக்காவது சொல்றியாடி, என் அம்மா தான் இறந்து போயிட்டாங்களே, அவங்க தான் வந்து நமக்கு மகளா பிறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த வார்த்தை சொல்றியாடி, ஏண்டி நீ இப்படியெல்லாம் இருக்க, நான் என்ன பேசினாலும் அதுக்கு ஏடா கூடமா தான் பண்ணுவியா நீனு அப்படின்னு சொல்லிட்டு சேது கோவப்பட்டு தமிழை திட்டிறாரு. நீ என்கிட்ட எதுவும் பேசிடாத, உன்கிட்ட போய் இப்பதான் மனசு விட்டு கொஞ்சம் ஆறுதலா ஆசையா பேசலான்னு வந்தேன், ஆனா நீ இப்படி ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு இருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழை திட்டி விட்டுறாரு. போய் அந்த பக்கம் படு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், இல்லைங்க என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், நீலாம் ஒன்றும் பேச வேணாம் போய் படு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிடுறாரு. இப்பயாவது ஒத்த வார்த்தை சொல்றாளான்னு பாரு, எங்க அம்மாவே வந்து மகளா பிறப்பாளான்னு, நம்மளுக்கு பொம்பளை பிள்ளை தான் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறா, இவளா என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு சேது கோவப்பட்டு, சரி நம்ம போய் அந்த அபூர்வ பூ காட்டுக்குள்ள இருக்கான்னு தேடி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது இங்க வெளியே கிளம்பி போயிடுறாரு. சேது போயிட்டு காட்டுக்குள்ள தேடி போறாரு. போகும்போது பார்த்தா அந்த காட்டுச்சி அம்மன் கிட்ட சாமி கும்பிட்டு போறாரு. நான் போய் அந்த பூவை எடுத்துட்டு வந்து இங்க வச்சு நான் சாமி கும்பிடணும், அதுக்கு நீங்க தான் எனக்கு துணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுச்சி அம்மன் கிட்ட சாமி கும்பிட்டு சேது பார்த்தா காட்டுக்குள்ள போறாரு. ஒவ்வொரு பக்கமா தேடி போய்கிட்டு இருக்காரு. பார்த்தா அந்த பூ காணவே காணா, தேடுறாரு. கடைசியில சேது பார்த்தா வழி தெரியாம ஒரு இடத்துக்குள்ள போயிடாரு. எந்த பக்கம் போறதுன்னு சேதுக்கு தெரியல. நம்ம இந்த பக்கம் திரும்பி வந்தோமா அந்த பக்கமா வந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு சேது ஒரு பாதையில போய்கிட்டு இருக்காரு. ஆனா சேது போற பாறை பார்த்தா வீட்டுக்கு வர பாதை இல்லாம ஏதோ ஒரு பக்கம் பாதையில போய்கிட்டு இருக்காரு. அங்கேதான் பார்த்தா காட்டு யானையோடைய சத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு. சேது அப்ப நம்ம வேற வழியில வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா சேது வேற பக்கமா வந்துகிட்டு இருக்காரு. வர வழியில தான் பார்த்தா அந்த காட்டுப்பூல இருக்கிற அந்த அபூர்வ பூ கிடைக்குது. சேது அதை பார்த்துட்டு, என் கண்ணுல ஒரு வழி அந்த பூ பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது அந்த பூவை சந்தோஷமா எடுக்கிறாரு. எடுத்துட்டு சரி நம்ம போய் அந்த காட்டுச்சியம்மனுக்கு வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சேது பாதை தெரியாம அங்கிட்டு இங்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. எந்த பக்கம் பாதை போறதுன்னு தெரியாம அப்புறம் பார்த்தா சேது கண்ணுல அந்த காட்டு யானையும் சிக்கிறது. காட்டு யானை பார்த்தா சேதுவை பார்த்துட்டு சேது பக்கம் வரதை பார்த்துட்டு சேது பார்த்தா அங்கிருந்து மறைஞ்சுக்கிறாரு. மறைஞ்சதை பார்த்ததுமே இங்க காட்டு யானைலாம் ரொம்ப சத்தமா கத்த ஆரம்பிச்சிருது. சேது பார்த்தா பரட்டப்பட ஆரம்பிச்சிடாரு. இங்கிருந்து எப்படியாவது சீக்கிரம் வெளியே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா ஒரு பக்கமா ஓட ஆரம்பிக்கிறாரு. காட்டு யானையும் பார்த்தா சேதுவை துரத்த ஆரம்பிச்சிருது. சேதும் பார்த்தா ஓடிக்கிட்டு இருக்காரு. காட்டு யானையும் துரத்திக்கிட்டு இருக்கு. சேது வழி தெரியாம ஒரு பாறையில இருந்து சருங்கி கீழேயும் விழுந்துறாரு. சேது பார்த்தா அந்த பூவை கையில இறுக்கமா பிடிச்சிருக்காரு. சேதுக்கு பயங்கரமா அடியும் பட்டுருது. சேது சுயநினைவு விழுந்து அங்கிருந்து மயங்கியும் விழுந்துறாரு.